ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் டிமார்ட்டில் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்மைலி போட்ட டூத் ப்ரஷ் ஹோல்டர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. 79 ருபீஸ்க்கு வாங்கினேன். அடுத்து ஒரு நைஃப், எனக்கு நைஃப் தேவைப்பட்டு இருந்தது. 69 ருபீஸ், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்ட் விஸ்க் தான் வாங்கியிருந்தேன். 29 ருபீஸ். 29 ருபீஸ்க்கு இது கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லணும். ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. கண்டிப்பாக இந்த விஸ்க்குக்கு 29 ரூபாய் மோசம் கிடையாது, வாங்கலாம் கண்டிப்பாக. அடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். 99 ருபீஸ். இதோட கெப்பாசிட்டி 970 ml இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டில் வாங்கியாச்சு. ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தார், என்ன வீட்டையே கண்ணாடியாக மாற்ற போறியா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நமக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய பாட்டில்ஸ் தேவைப்படல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து வாங்கியாச்சு. எவ்வளோ வாங்கினாலும் சரி, லாஸ்ட்டில் இது போடுறதுக்கு ஒரு பாட்டில் இல்லையே, அது போடுறதுக்கு ஒரு பாட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு பத்தவே பத்தாது. இந்த ஷேப்பில் ஒரு 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது 59 ருபீஸ் தான். பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏற்கனவே நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய சைஸ், இது சின்ன சைஸு. இதோட கெப்பாசிட்டி 600 mlன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது 29 ருபீஸ்க்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஊறுகாய் பாட்டில் மாதிரியே இருந்தது. நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மாங்க ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டிலில் தான் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில டிசைனாக பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே கண்ணாடிக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். காலம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துமே ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இது 6 பாட்டில் வாங்கியிருந்தேன் நான், 29 ருபீஸ்ன்னு. 250 ml கெப்பாசிட்டி இதோடது. ஒரு பாட்டில் எனக்கு தேவைப்பட்டது, அதனால் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். தேங்காய் துருவுறது ஒன்று தேவைப்பட்டது, வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் ஒரு சில ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ அந்த தேங்காய் துருவுறது, அது மட்டும்தான். மிஞ்சி போனால் அதில் கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட் துருவோம். மிச்சம் இருக்கிற இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாமலேயே இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த சின்ன ஓட்டையிலலாம் என்னத்தை துருவ போகிறேன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அந்த 2 நீட்டமாக இருக்கிறது மட்டும் சிப்ஸு சீவுறதுக்குன்னு தெரியும். மற்றபடி மிச்சம் இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது. நான் கூட நினச்சேன் ரவுண்டாக ஒன்று இருக்கே, ஒருவேளை அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.